ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் சத்யா ஹேர். இன்னைக்கு நம்ம சேனல் அகைன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, லேடிஸ்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. பீமா கோல்ட் ஜுவல்லரி ஆன்லைன் ஜுவல்லரியில் வந்து ரிப்பீட்டடாக நிறைய ஆஃபர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் தான், அதோட இன்ஃபர்மேஷன் எனக்கு என்ன தெரியுன்றதை வந்து உங்ககிட்ட ஆனஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஃபர்தர் வாட்ச் திஸ் வீடியோ, எல்ஸ் யூ கேன் ஸ்கிப் திஸ் வீடியோ ஹியர். ஓகே, வித்தவுட் கெட்டிங் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. நான் வந்து இந்த பீமா கோல்ட் பற்றி ரீசர்ச் பண்ணும்போது வந்து அதில் வந்து ஜுவல்லரி வைக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் இதை பற்றி எப்படி தெரிஞ்சிச்சுன்னா வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வந்து ஜென்ரலாக ஒரு வாட்டி கேஷுவலாக பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சொல்லியிருந்தேன், பீமா கோல்டில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ கிரெடிட் கார்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது மாதிரி ஃபினான்ஷியலாக டிஸ்கஸ் பண்ணும்போது அதை பற்றி வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அது என்னன்னு சொல்லி லிங்க் வாங்கி நான் வந்து என்னோடய பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் நானும் செக் பண்ணி பார்த்துருந்தேன். அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து அவங்க 0% மேக்கிங் சார்ஜஸ் வந்து ஆஃபர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. மற்ற நேரத்தில் வந்து ஜுவல்லரி ஒரு கிராம் மேலே வந்து 500 rupees ஆஃப், 700 rupees ஆஃப் அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. அது வந்து எல்லா ஜுவல்லரிஸும் கிடையாது, ஸ்பெசிஃபிக்கான ஜுவல்லரிஸ் மட்டும்தான். ஸோ இந்த 0% மேக்கிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அது வந்து லெஃப்ட் அவுட் பீசஸ் மேலே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எனக்கு வந்து இந்த பீமா கோல்ட் பற்றி அப்போ எதுவுமே தெரியாது. நான் அவகிட்ட கேட்டிருந்தேன், ஓகே நானும் பார்க்குறேன், எனக்கு பிடிச்சிருந்தா நானும் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவள் வந்து நல்லா வெரிஃபை பண்ணிவிட்டு நல்லா ரீசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ வெயின்னு எனக்கும் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தான். நான் அவளை கேட்டிருந்தேன், நீ தான் வாங்கினி இல்லையா, ஸோ நீ வெளியில் வந்து பியூரிட்டிலாம் செக் பண்ணி அப்படின்னு. ஸோ முதல்ல வந்து அவள் 35 grams அரவுண்ட் வந்து ஒரு நெக்லஸ் வந்து வாங்கியிருந்தா. அது வந்து பியூரிட்டி வந்து வெளியில் செக் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கிக்கிட்டா. ஸோ அதெல்லாம் பர்ஃபெக்டாக தான் இருந்தது. செகண்ட் டைம் வந்து ஒரு பேங்கிள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தா. ஸோ அதோட பிக்சர் வந்து நான் ஆட் பண்ண அவள் என்ன பர்ச்சேஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்தது. நான் வந்து மறுபடியும் ரீசர்ச் பண்ணி ஒரு 1 month டைம் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். என்னன்னா வந்து நான் ஒரு சிட் வந்து பே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். மந்த்லி இவ்வளோ காசு கொடுத்து அந்த 12 months சிட் முடிஞ்சதுக்கப்புறம் அது வாங்கும்போது வந்து கோல்டு ரேட் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா தான் 18% ஃப்ளாட் ஆஃப் இருந்தாலும் அன்றைக்கான ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அதுவே நான் இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து நான் அதை ஹோல்ட் பண்ணி நான் பர்ச்சேஸ் பண்ணால் இந்த 10 monthsக்கான அந்த கோல்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, அதெல்லாம் எனக்கு வந்து ப்ராஃபிட் தானே. ஸோ இதெல்லாம் வந்து நான் நிறைய கால்குலேட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ நானும் வந்து ஒரு ஜுவல்லரி வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தேன், நான் வாங்கியிருந்தேன். அண்ட் தென் நான் பியூரிட்டியும் செக் பண்ணேன். வெளியில் ஜுவல்கஸில் போய் பியூரிட்டி செக் பண்ணேன். அதோட ஸ்னிப்பர்ஸ்லாம் இங்கே இருக்குது. நான் வந்து எடிட் பண்ணி கண்டிப்பாக வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அவள் எனக்கு என்னென்ன சொல்லியிருந்தான்னா, நீ வந்து ஜுவல்லரி ப்ளேஸ் பண்ணும்போது இந்த ஸ்டோன் வச்சதெல்லாம் வாங்காத. ஏன்னா ஸ்டோன் வச்சது வாங்கினா வந்து கீழே வந்து என்ன இருக்கோ நம்மளுக்கு தெரியாது. அண்ட் தென் எந்த ஜுவல்லரி வாங்கினாலும் உள்ள வேக்யூம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி வாங்காத, ஏன்னா அது உள்ள என்ன இருக்குதோ நம்மளுக்கு தெரியாது. ஸோ பார்த்து நீ வந்து நல்லா யோசிச்சு ரீசர்ச் பண்ணி வாங்கிக்கன்னு வந்து எனக்கே வந்து அந்த ஏன்னா அவளுக்கும் வந்து அவளை நம்பி நான் வாங்கிட்டேன், அப்புறம் வந்து அது சரியாக வரலன்னா நான் வந்து ரெக்ரெட் பண்ணுவேன். அதனால அவளும் வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்து சொல்லலை. பட் அவள் வாங்கினா அவள் செக் பண்ணப்போ அது கரெக்டாக தான் இருந்தது. இப்போ நானும் வாங்கினேன், நானும் செக் பண்ணேன், எனக்கு கரெக்டாக தான் இருந்தது. நான் செக் பண்ணும்போது வந்து எனக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து இது ஏற்கனவே கவர்மெண்ட் ஹால்மார்க் வந்து இருக்குதுங்க, அதனால் வந்து நீங்கள் இது செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் நீங்கள் கேட்கறதுனால நான் செக் பண்ணி கொடுக்குறேன் அப்படி தான் வந்து எனக்கு ஜுவல்கஸில் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த பீமா கோல்டு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நிறைய பேர் இதில் வந்து ஜுவல்லரி ஏற்கனவே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கான வீடியோஸ்க்கும் நான் யூடியூப்பில் பார்த்துருந்தேன். அதெல்லாம் பார்த்து அவங்களும் வந்து பியூரிட்டிலாம் செக் பண்ணி அவங்களும் வந்து அந்த ஸ்னிப்பர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து நம்பி தான் வந்து நானும் இதில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் நான் வாங்கினதுக்கப்புறம் நான் செக் பண்ணி நான் வந்து என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அவங்களும் வந்து பார்த்துட்டு என் ஃப்ரெண்டுக்கு வந்து ரீசெண்டாக வந்து பேபி பாய் வந்து போட்டுருந்தாங்க. ஸோ அவங்க பையனுக்கு வந்து கடாவும் அண்ட் தென் செயின் அதெல்லாம் வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் என்ன பெனிஃபிட்னா வந்து நம்ம ஒரு கடையில் போய் இன்னைக்கு கொடுத்து நம்ம வாங்குறோன்னா எவ்வளோ மேக்கிங் சார்ஜஸ் நம்ம பே பண்ணோம், அதுவே வந்து இந்த மாதிரி ஆஃபர் டைம்ஸில் யூட்டிலைஸ் பண்ணிக்கும் போது வந்து அது நம்மளுக்கு தானே பெனிஃபிட். அண்ட் மோர் ஓவர் என்னென்னா வந்து இது லெஃப்ட் அவுட் பீசஸாகவே இருக்கட்டும், பட் என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் இது ஓகே தான். மாடல் நல்லா இல்லைன்னாலும் இது லெஃப்ட் அவுட் பீசஸாக இருந்தாலுமே வந்து நாளைக்கு வந்து அது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். நீங்கள் வந்து சிம்பிளாக ஒரு கோல்ட் காயின் வாங்கினாலும் அதுக்கு ஜிஎஸ்டி பே பண்ணணும். ஸோ இந்த ஜுவல்லரி வாங்கும்போது வந்து நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணணும். வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது. அண்ட் தென் அந்த 0% மேக்கிங் சார்ஜஸ் இருக்குன்னு சொன்னேன்ல, ஸோ அதுக்கு கூட ஒரு கிராமுக்கு வந்து 100 rupees ரெடியூஸ் பண்ணி தான் வந்து இங்கே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்து எல்லாத்தையும் பார்த்து தான் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்களும் வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இதுக்கு ரிலேட்டடாக நிறைய பேர் வந்து வீடியோஸ் வந்து ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதுவும் செக் பண்ணுங்கள். என் சைட்லேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணது வந்து நான் ஷேர் பண்ணுறேன். உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து நல்லா ரீசர்ச் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஆஸ் சூன் அஸ் நான் போடணும்னு நினச்சிருந்தேன். ஏன்னா இப்போவும் வந்து 2 days முன்னாடி கூட ஆஃபர் வந்து விட்டுருந்தாங்க. எத்தனை பேருக்கு தெரியாது. அதனால தான் வந்து நான் இது எவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் போடணும்னு சொல்லி இந்த வீடியோ வந்து கொஞ்சம் வந்து எமர்ஜென்சியாக நான் வந்து ஷூட் பண்ணி இது போடுறேன்.
கூடிய சீக்கிரம் வந்து கண்டிப்பாக நான் என்ன வாங்கினேன், நான் வாங்கி ஆல்மோஸ்ட் 2 months ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன வாங்கினேன் அப்படின்ற வந்து அந்த டீட்டெயில்ஸை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து இந்த பீமா கோல்டு ஆன்லைன் ஆப்பில் வாங்கும்போது வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்குறாங்க. ஸோ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கினா என்ன பெனிஃபிட்ஸ்னு ஏற்கனவே நான் வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அது பார்க்கலாம், அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிரெடிட் கார்டில் நீங்கள் வந்து வாங்கும் போது அதுக்கான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், அதுலேயும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ அதுவும் நம்மளுக்கு பெனிஃபிட் தானே. நீங்கள் இன்கேஸ் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல வந்து ஒரு சின்ன ஆர்னமெண்ட் வந்து வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு வாங்கி அது பியூரிட்டிலாம் செக் பண்ணி பாருங்கள். வெளியில் எல்லாம் உங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வைக்கும் போது வந்து ஒரு பெரிய ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இதுதான் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ நான் சொன்னன்றதுக்காக பிளைண்டாக நீங்கள் போய் வாங்கணும்னு தேவையில்லை. நீங்களும் உங்கள் சைட்லேருந்து ப்ராப்பர் ரீசர்ச் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணி அண்ட் நீங்கள் வாங்கும் போது கூட அந்த வேக்யூம் இருக்கிற மாதிரி ஒரு ஜுவல்ஸோ இல்லைனா வந்து நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி ஜுவல்ஸோ வந்து நீங்கள் வாங்காதீங்க. அதுதான் என்னோட பர்சனல் சஜஷன். ஸோ இதுதான் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சிருந்தேன். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ. பாய்.